என்னோடு கர்த்தர் பேசும்போதெல்லாம், கர்த்தாவே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், மன்னியும், மன்னியும் என்று சொல்லி அழுதுதான் இந்த செய்தி எடுத்தேன். ஆகவே நிச்சயமாய் கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்குவார் என்று, ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே தயவு செய்து எல்லாரும் விழிப்பாய் கவனமாய் கேட்டு உங்களை திருத்திக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் நம்மை திருத்திக் கொண்டால் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கு. இல்ல விட்டுட்டோம்னா நாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். ஆகவே தயவு செய்து கவனமாய் கேளுங்க. இந்த செய்தியின் ஆரம்பம் சுய புத்தியின் அபாயங்கள், dangers of self will. சுய புத்தியின் அபாயங்கள், சுய புத்தி மேல சாய்ந்தா வர்ற அபாயங்களை பற்றி தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தின் மேல கை வைங்க. ஏசப்பா, நான் என் சுய புத்தியின் மேல சாயாம இருக்க, இன்றைக்கு மட்டுமல்ல என் ஜீவன் முடிகிற வரைக்கும் என் சுய புத்தியின் மேல் சாய்ந்திடாம இருக்க எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய கர்த்தாவே, உதவி செய்ய. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெபம் கேட்ட பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அதான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார் இந்த வசனத்தை. ஆனா ஞானி கை கொள்ளல. ஞானி சொன்னாரே தவிர ஞானி கை கொள்ளல. நானும் நீங்களும் அப்படி ஒரு ஜீவியத்தை பண்ணிடக்கூடாது. வேதத்திலே சுய புத்தியின் மேல் சாய்ந்த மனிதர்களை பற்றியும், ஏன் அவங்க சுய புத்தியின் மேல் சாய்ந்தார்கள் அதை பற்றியும், அதற்கான காரணங்களை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். ஏன் சுய புத்தியின் மேல் சாய்ந்தார்கள், அதன் விளைவுகள், சுய புத்தியின் மேல சாய்ந்ததன் விளைவு, அவர்களுக்கு வந்த விளைவு என்ன என்பதை குறித்து தான் இந்த கால வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதல் மனிதன், சுய புத்தியின் மேல் சாய்ந்த முதல் மனிதன், கீழ்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்றும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். ஆமென். வேதத்திலே முதல் இஸ்ரவேலின் ராஜா சவுல். அந்த சவுல் அற்பமான குடும்பத்தில் இருக்கும்போது கழுதையை தேடி போன சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார். அவனை அபிஷேகம் பண்ணி அவனுடைய 2வது வருஷம் அவன் பெரிய யுத்த வீரன். அவனுடைய மகன் யோனத்தானும் யுத்த வீரன். அவனோடு கூட எப்போதும் 3000 ஈட்டி தாங்கிய வீரர்கள் அவனோடு கூட இருந்தார்கள். 2000 பேர் சவுலோடும் 1000 பேர் யோனத்தானோடும் எப்போதும் கூட இருப்பார்கள். யோனத்தான் கேபாவிலே இருந்த போது பெலிஸ்தரை பார்க்கிறார். பெலிஸ்தர் எப்போதும் இஸ்ரவேலுக்கு விரோதிகள். அவனை பார்த்த உடனே அவர்களை ஜெயித்து ரொம்ப சந்தோஷமா அப்பாவுக்கு செய்தி அனுப்புறார், நான் பெலிஸ்தரை ஜெயிச்சிட்டேன். அவரும் சந்தோஷமா எல்லாருக்கும் அறிவித்த உடனே பெலிஸ்தர்கள் இதை கேட்ட உடனே
அவர்கள் 30,000 ரதங்களோடும், நீங்க 1 சாமுவேல் வீட்டுல போய் 11, 12 அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கதை சுருக்கம் உங்களுக்கு தெரியும். 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனையான வீரர்களோடும் இஸ்ரவேலரை தோற்கடிப்பதற்காக வருகிறாங்க. இதை பார்த்தவுடனே சவுல் பயந்து போயிட்டான். ஜனங்கள் எல்லாரும் பார்த்தவங்க பயந்து இஸ்ரவேலர் மலைகளிலும் குகைகளிலும் ஓடி ஒளிகிறார்கள். ஒரு ராஜாவுக்கு ஜனம்தான் மகிமை. அந்த ஜன கூட்டம் அவனை விட்டு சிதறடிக்கப்படுவதை பார்த்தபோது அவனை அபிஷேகித்த சாமுவேலுக்கு இந்த செய்தியை சொல்லி அனுப்பினார். சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் கர்த்தரிடத்துல கேட்டு 7 நாள் அவனை பொறுக்க சொல், தகன பலியிட்டு அப்புறம் முடிவெடுக்கலாம் என்று சொல்லி அனுப்புறார். அவர்கள் வந்து சவுலுக்கு சொல்றாங்க, நீ 7 நாள் பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், காரியங்களை முடிவெடுக்கலாம் என்று சொன்ன போது அவன் பொறுத்து பார்க்கிறான். சாமுவேல் வரல. குறிப்பிட்ட வேளையிலே சாமுவேல் வரல. ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இதை பார்த்தவுடனே சவுலுக்கு ரொம்ப பயம். ஜனமெல்லாம் என்னை விட்டு ஓடுறாங்களே, அது கஷ்டம் தானே, கஷ்டமான சூழ்நிலை. நேச்சுரலா யோசித்து பாருங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். ஓடுறாங்களே, என்னை விட்டு சாமுவேலும் வரலையே, என்ன பண்ணலாம்னு சொல்லி திகைத்து போய்தான் 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, கீழ்காலின்றபடி இல்ல 11 அந்த சாமுவேல் 12ஆம் வசனம் வாசிங்க திரும்ப. கீழ்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து எண்ணுறான். என்ன பண்ணலாம், துணிறான். சரி, வரட்டும் ஆனா சொல்லி 12ஆம் வசனத்துல கொண்டு வாப்பா தகன பலியன்னு சொல்லி தகன பலியை என்ன பண்ணா, செலுத்தினேன் என்றான். செலுத்தி விட்டான். அவன் எவ்வளவு நேரம் பொறுத்தான் தெரியுமா? 6 நாள் பொறுத்தான். 23 மணி நேரம் பொறுத்தான். 40 நிமிஷம் கூட பொறுத்திருப்பான். அவன் அவ்வளோ நேரம் பொறுத்து விட்டு கடைசி நேரம் பொறுக்க முடியாமல் எண்ணி துணிந்து முடிவெடுத்தான். முடிவெடுத்த சுய புத்தியின் மேல் சாய்ந்தான். சாய்ந்த பிறகு பலி செலுத்தி முடிக்கும் போது யாரு வரா? சாமுவேல் வருகிறார். சாமுவேல் வந்து சொல்றாரு, வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். போதியம்மா, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. புத்தியீனமாய் இதை செய்துட்டப்பா. என்னன்னா சவுல் பயந்து, சோர்வு அவனுக்கு வந்ததெல்லாம் பயத்தினால சோர்வு. இது நடக்குமோ நடக்காதோ, சாமுவேல் வருவாரோ, வர மறந்துட்டாரோ, வேறொரு மீட்டிங் போயிட்டாரோ என்றெல்லாம் சுய புத்தி அவனுக்கு சொல்லுது. சுய புத்தியின் மேல் கர்த்தர் சொன்னா செய்வாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் சொன்னார் செய்யாம இருக்க மாட்டார் என்ற கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் சவுலுக்கு இல்ல. உடனே அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து போனார். சாய்ந்து போயிட்டு அதை செலுத்தின உடனே கர்த்தர் சொல்றாரு சாமுவேல் மூலம், நீ புத்தியினமாய் செய்தி. இவையே சுற்றி இருக்கிற சூழ்நிலையை தான் பார்த்தான். இவன் என்ன பண்ணிருக்கணும், இவட கண்கள் எதை பார்த்திருக்கணும்? அவனே சொல்றான், நான் என்னுடைய தகப்பன் குடும்பத்துல அற்பமான குடும்பம், சின்ன கோத்திரமான பென்யமீன் கோத்திரத்திலிருந்து என்னை நீ தெரிந்தெடுத்தீர், நான் வரமாட்டேன், ராஜாவா வரமாட்டேன்றான். ஏன் சொன்னா, ஜனங்கள் அவனை ராஜாவாக அக்செப்ட் பண்ணல. ஜனங்கள் அவனை ராஜாவாக, பேலியாளின் மக்கள் இவனா எங்களை ஆளப் போகிறான் என்று சொல்லி சொன்னாங்க.
அப்ப இவ என்ன யோசிச்சிருக்கணும்? கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கணும். கர்த்தாவே நான் என்ன செய்யட்டும் என்று பார்ப்பதற்கு பதிலாய் சூழ்நிலையை பார்த்தான். சூழ்நிலையை பார்த்துட்டு தானே ஒரு முடிவு எடுத்து துணிந்து அந்த பலியை செலுத்தினான். விளைவு என்ன? வாசிங்க 13-14 வசனத்தை. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்கும்படி கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொல்லி புத்தீனமாய் செய்தீர் என்று சொல்லிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுலுக்கு நல்லா தெரியும் அவருடைய அபிஷேகம் என்ன அபிஷேகம்? ராஜாதான், ராஜாவின் அபிஷேகம். ஜனங்களை ஆளதான் கர்த்தர் தன்னை அபிஷேகித்தார் என்பதெல்லாம் தெரியும். அததான் எண்ணி துணிறான். துணிஞ்சுதான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறான். அவன் இந்த பலி செலுத்தியிருக்க கூடாது என்பது சவுலுக்கு நன்றாவே தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் தெரிந்தெடுக்கப்பட்டது ராஜாவாய். அவனும் அவனுடைய குமாரரும், குமாரருக்கு பின்பு அவனுடைய குமாரரும் அந்த ராஜ்யத்தை ஆளும்படியாய்தான் ஆண்டவர் அவர்களுக்கு தீர்மானித்து வைத்திருந்தார். ஆனா இப்ப அவனுடைய கிரீடத்தையே இழந்து போனான். சுய புத்தியின் மேல் சாய்ந்தபடியினாலே தன்னுடைய கிரீடத்தை இழந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. நானும் நீங்களும் நம்மை ரட்சித்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தான் உறுதியாய் பற்றி கொள்ளணும். சூழ்நிலைகள் மாறி பலவிதமான காரியங்கள் நடந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்த்துதான் நாமே திட்டம் போட்டு நாமே எண்ணி முடிவெடுத்து அப்படி ஒரு காரியத்தை செய்ய நானும் நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ அப்படி முடிவெடுத்தாதா கர்த்தர் நமக்காக கிரீடங்களை வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை இழக்காம இருப்போம். கிரீடத்தை இழப்பது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்கள், நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காத போது அவைகளை இழந்து போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடுங்க. நீங்க எதிர்பார்த்த திட்டங்கள், நீங்க எதிர்பார்த்த காரியம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடக்காம போகலாம். நான் இப்படி எதிர்பார்த்தேன், எனக்கு காரியமெல்லாம் இப்படி நடக்குது, எல்லா காரியமும் நான் நினைத்தது போல நடக்கலன்னு சொல்லி அவசரப்பட்டு காரியம் தாமதமாக்குறதுனால உனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் ஒருபோதும் மாற்ற மாட்டார். உன் கிரீடத்தை சூழ்நிலைகள் ஒரு நாளும் மாற்றாது. உன்னை குறித்து தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் உண்டு. தேவனுடைய பிள்ளையை அதை உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாய். சில வேளைகளே கர்த்தருடைய வார்த்தை நீ வேதத்தை வாசிக்கும் போது வரும், சில வேளையிலே ஊழியக்காரர் மூலம் வரும், சில வேளைகளிலே பெற்றோர் மூலம் கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். எல்லாவற்றையும் தள்ளி உன் சுய புத்தியின் மேல் நீ சாய்ந்து கொள்வாயானால் உன் கிரீடத்தை இழந்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு I can challenge you. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் காத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் முடிவு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. It solves discouragement and fear, loss of crown.
அவனுடைய பயத்தினால் உண்டான சோர்வினால் அவன் தன்னுடைய கிரீடத்தை இழந்து போனான். அந்த கிரீடத்தை இழந்து போன சவுலை போல நானும் நீங்களும் ஒருபோதும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளக்கூடாது என்ற தீர்மானத்தை இன்று கர்த்தருக்குள்ளே எடுத்துக் கொள்ளுங்க. இரண்டாவதாக லோத்து அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு விருப்பம் இல்லை. லோத்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுக்கு அவ்வளவு இஷ்டமா இல்லை. அநேக நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது, அது எனக்கு பிரியமா இருக்காது. கர்த்தர் நான் இதெல்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணும் போது கர்த்தர் சொல்லுவாரு, வேணாம்ப்பா செய்யாதப்பா, ஐயோ இவ்வளோ எல்லாத்தையும் செய்துட்டோம், இப்ப போய் வேணான்றாரே நான் சொல்லிதானே நமக்கு இருக்கும். அப்படி ஒரு தீர்மானம் அதான் இப்ப லோத் எடுக்கிறார். Lot's dislike, loss is carrier. He lost his carrier. அருமையான தேவனுடைய பிள்ளையை தன்னுடைய எதிர்காலத்தையே இழந்து போனான் லோத். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போய் என்றார். போதும், தேங்க்யூ. இது லோத்தோட அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தை குறித்து லோத்து தன்னுடைய சுய இஷ்டத்தின்படிதான் அந்த சோவார் பட்டணத்துக்கு என்ன பண்றாரு, திரும்பி போறார். அது போய் அந்த சோதோமுக்கு வெளியில தான் கூடாரம் போடுறாரு. ஆனா முடிவில் கொஞ்சம் கொஞ்சமா சோதோமுக்குள்ள போயிட்டார். போன பிறகு கர்த்தர் நீதிமான், லோத்து நீதிமான். அவன் ஜனங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் கண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற நீதிமான். மனதில் பாதிக்கப்பட்டான், அதனால ஜெபிக்கிறான். அதனால கர்த்தர் அவனை அழிக்க மனம் இல்லாமல், இன்னொன்று அவருடைய சகோதரன் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அவனை அழிக்க மனம் இல்லாமல் அவனை காப்பாற்ற விரும்பி தேவதூதர்களை அனுப்பி அவனை அந்த சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இவர் தாமதித்த போது கையை பிடிச்சு அவர் மேல வைத்த இரக்கத்தை பாருங்க. லோத்தை அழிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவ பிள்ளையே, என்னையும் உன்னையும் அழிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏனென்றால் நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் கடைசி மட்டும் லோத்துக்காக போராடுகிறார். நமக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் லோத்தை கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து 18ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு ஆண்டவர். உன் ஜீவன் தப்ப நீ மலைக்கு ஓடிப்போ. ஆனா லோத்து என்ன சொல்றாரு, அப்படியல்ல ஆண்டவரே. பாருங்க, யாருக்கிட்ட பேசுறாருன்னே மறந்துட்டாரு லோத்து. அப்படி அல்ல ஆண்டவரே. அவருக்கு தெய்வ பயம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க தெய்வ பயம் இருக்கா? ஆண்டவர் ஏதாவது சொன்னா, அப்படி இல்லை ஆண்டவரே நான் இப்படி செய்யறேன் இல்ல. அருமையான தீமண்ட பிள்ளையே, 19ஆம் வசனம் வாசிங்க. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. யாருகிட்ட பேசுறான்? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் கிட்ட சொல்றான். ஆச்சரியப்படுறோம்ல, நானும் நீங்களும் அப்படித்தான் சொல்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மலைக்கு போக என்னால முடியாது. நான் என்ன பண்றேன், தீங்கு என்ன தொடருமா? நான் மரித்துப்பா, நீ மரித்து போகாம இருக்கதாம்பா உன்னை மலைக்கு ஓடி போக கர்த்தர் சொல்லுகிறாரு. நம்மை ஜீவனை தப்ப வைக்கதான் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இரண்டாவது சொல்றாரு, முடியாது, என்னால மலைக்கு ஓடி போக முடியாது.
20ஆம் வசனம் வாசிங்க. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். பாத்தீங்களா, ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்றார். இந்த இருக்குதே பக்கத்துல, அது சின்ன ஊரு தானே ஆண்டவரே, என் ஜீவன் தப்ப நான் அங்க போயிடுறேன், எனக்கு அங்க போயிடுறேன் சொல்லி ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்றார். இன்னைக்கு அநேக நல்ல நீதிமான்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நம்ம கூட சில நேரம் ஆண்டவரே செய்யறேன், ஆண்டவரே இப்படி இல்லை அப்படி செய்யறேன், இல்லைன்னா இன்னைக்கு செய்யல, ஞானஸ்தானம் எடு மகளே எடு மகனேன்னு சொன்னா இன்னைக்கு இல்லை ஆண்டவரே, அடுத்த மாசம் எடுத்துக்கிறேன், இப்ப இல்ல ஆண்டவரே அப்புறம் செய்யறேன். ஜீவன் தப்பதான் ஆண்டவர் சில ஆலோசனைகளை நமக்கு சொல்லுகிறார். இந்த பக்கம் இப்படி செய்யப்பா, இப்படி செய்யாதன்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே இன்னைக்கு நான் ஊருக்கு போய்க்கிறேன், நாளைக்கு சர்ச்சுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஒழுங்கா போறேன். இல்லப்பா போ, சபைக்கு போ, ஜீவன் கர்த்தர் வந்து காப்பாத்துகிற இடம் ஆலயத்துக்கு போ, ஆலயத்தின் நிமித்தம் தான் உனக்கு நன்மை வரும்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரியம், ரொம்ப சொந்தம், அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெறுத்துருவாங்க, இதோட ஃப்ரெண்ட்ஷிப்பே இதோட சொந்தமே இல்லாம போயிடும், இந்த வாரம் போயிடுறேன், அடுத்த வாரம் போயிடுறேன். இல்ல தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடம் பேசுகிறான் என்பதையே மறந்து போயிட்டாரு லோத்து. மொத்தத்துல என்ன சொல்றாரு, ஆண்டவரே என் இஷ்டத்துக்கு என்ன விட்டுடும், அதானே சொல்றாரு. ஆண்டவரே மொத்தத்தை என் இஷ்டத்துக்கு என்ன விட்டுருங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இதான் லோத்தோட கடைசி முடிவு. தேவனுடைய ஆலோசனையை கேட்க லோத்துக்கு விருப்பம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் தெளிவாய் லோத்துக்கு சொல்றாரு. சில நேரத்துல கர்த்தர் சொல்ற ஆலோசனை தெளிவாக இருக்காது. அந்த நேரத்துல நானும் நீங்களும் ஆண்டவரே இது செய்யறதா அது செய்யறதா தெரியல ஆனா சொல்லி தெரியாம பண்ணிட்டா மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு கொடுப்பார், செகண்ட் சான்ஸ் கொடுப்பார். ஆனா கிளியர், இது கிறிஸ்டல் கிளியர் கவுன்சில் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவர்கிட்ட மிக தெளிவாக வருகிற ஆலோசனை. உன் ஜீவன் தப்பதான்ப்பா நான் சொல்றேன், நீ நல்லா இருக்கிறதுக்கு தான்ப்பா உனக்கு சொல்றேன், அதற்கு தான் மகளே உனக்கு சொல்றேன்னு சொன்னா கூட ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவோமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வரப்போகிற கோபத்துக்கு நானும் நீங்களும் தப்பவே முடியாது. ஆண்டவர் எப்படிப்பட்ட தீர்மானம் ஒரு காரியத்தை சொல்வாரானால் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க, அப்படியே கீழ்ப்படிவோம். ஏன் தெரியுமா, அவர் எல்லாத்தையும் அறிந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு நமக்கு இப்ப இருக்கிறது தான் தெரியும். இப்ப இருக்கிற ஒரு கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸ்க்கு தான், கண் பார்வை இருக்கிற வரைக்கும் தான் என்னை குறித்தும் என் எதிர்காலத்தை குறித்தும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான், இப்படி செய்திருப்பா, இப்படி செய்திரு மகளே, இது வேணும் இது வேணும், இப்படி போயிடாதன்னு சொல்லுவாரு. அதற்கு மாறாய் நானும் நீங்களும் முடிவெடுத்து செய்தால் அதன் விளைவை நிச்சயமாய் அனுபவிக்கதான் வேணும். பைபிள சில நேரம் நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி நானும் நீங்களும் வாசிடுறோம். அப்படி வாசிக்காங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இன்னைக்கு என்ன கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, அப்படி கேட்டு விசாரித்து வாசிங்க. ஒருவேளை அவசரப்பட்டு வாசிட்டு போயிட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே நிதானித்து அதை தியானம் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை. லோத்து எப்போதுமே
தன்னுடைய ஆலோசனை எடுக்கிற ஒரு மனுஷனாதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு. லோத்தையும் பார்த்து ஆபிரகாம் லோத்து கிட்ட சொன்னாரு, நீ எங்கேயாவது போயிருப்பா, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், இடதுபுறம் போனா வலதுபுறம் போறேன்னு சொன்ன போது இவர் பார்த்து தனக்கு என்ன இஷ்டமோ அப்படி பார்த்தார். ஆபிரகாமுக்கு லோத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. 2 பேரும் கண்களை ஏறெடுத்து தான் பார்த்தாங்க. லோத்தும் கண்களை ஏறெடுத்து பார்த்து தனக்கு இஷ்டமான இடத்துக்கு போனான். ஆனா ஆபிரகாம் கர்த்தருக்கு ஆண்டவர் சொல்றாரு, கண்களை ஏறெடுத்து பார், நீ இங்க போ சொல்லி. இதுதான் ஆபிரகாமுக்கு லோத்துக்கு இருக்கிற வித்தியாசம். நானும் நீங்களும் லோத்தை போல அல்ல, ஆபிரகாமை போல கர்த்தரை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போயிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன் ஏக சுதன் உன் மகனை எனக்காக தகன பலியிடு என்று சொன்ன போது ஆபிரகாம் வைஃப் கிட்ட கூட சாராள்கிட்ட கூட கேட்கல. 100 வயதுல பெற்ற பையன், ஆண்டவரே இப்படி சொல்றீரேன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரி, இது பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க, முடிகிற காரியமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையையும் கீழ்ப்படிதலையும் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன உடனே ஆபிரகாம் ஏக சுதனை ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்த போன. கர்த்தர் திரும்பவும் ஆபிரகாமை கொடுத்து ஈசாக்கை கொடுத்து அவருடைய சந்ததி கடல் மணலத்தனையாய் பெருகும்படியாய் செய்தார். ஆனால் லோத்துவோ கண்களை எறியெடுத்து பார்த்து தனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாரை போல கர்த்தரை பின்பற்ற விரும்புகிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறது அநேக காரியங்கள் நமக்கு பிடிக்காதுதான், ஆனாலும் கர்த்தர் சொல்றத அப்படியே கீழ்ப்படிங்க. விளைவை பாருங்க. 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க வீட்டுல போய் 18, 19 அதிகாரங்களை வாசித்து பார்த்தா லோத்தோட எதிர்காலம் ஒன்றுமில்லாம போச்சு. மனைவியை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். அதி பரிதாபமான ஒரு முடிவுக்குள்ளே நீங்க வீட்டுல போய் அதன் விளைவை எனக்கு சொல்ல கூட கஷ்டமா இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்துக்கு வந்த விளைவு யாருக்கும் எந்த நீதிமானுக்கும் வரவே கூடாது. அவருடைய சந்ததியே சபிக்கப்பட்டு போயிற்று. ஆபிரகாமோ ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு யாரை போல நானும் நீங்களும் இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கிறோம்? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, ஆபிரகாமை போல உமக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தாவே, ஆபிரகாமை போல கர்த்தரை பின்பற்ற நானும் நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. லோத்து எப்போதும் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டான். எல்லா காரியத்துக்கும் தேவன் கிட்ட ஆலோசனை கேட்காம ஒரு கர்த்தருடைய பிள்ளை முடிவு எடுக்கவே கூடாது. சிறிதும் பெரிதுமான காரியமா இருந்தாலும் சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்வீர்களானால் காத்திருங்க. 7 நாள் என்ன, 8 நாள் என்ன, 2 வாரம் என்ன, 1 மாசம் என்ன, கர்த்தர் பதில் கொடுக்கிற வரைக்கும் காத்திருங்க. காத்திருந்து முடிவெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதபடிக்கு ஆபிரகாமை போல டெசிஷன் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Lot's dislike towards God's will, God's plan, he lost his career.
அவன் எதிர்காலத்தையே இழந்து போனான். ஆபிரகாம் லோத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாததுனால எதிர்காலத்தை இழந்து போனான். நானும் நீங்களும் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனங்கள், நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு நானும் நீங்களும் கவனமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடி சொல்லுங்க, ஏசப்பா நான் ஆபிரகாமை போல கீழ்ப்படிய. ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்லுகிறார் ஆண்டவர், நீ இப்ப தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமே, உன் கையை கீழே போடு, பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாத அது சொல்ற. கர்த்தருடைய ஆலோசனைக்கு மீறி எதுவும் நமக்கு நல்லதா இருக்காது. தேவன் என்ன நமக்கு செய்தாலும் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் நமக்கு ஒரு போதும் நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்ய மாட்டார். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தீமை செய்ய மாட்டார் என்பதை விசுவாசி. அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக யோனா தீர்க்கதரிசியின் அனுபவம். யோனா தீர்க்கதரிசி உங்க எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் யோனாவை பார்த்து ஒரு நாள் கூப்பிடுறாரு, யோனாவே. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட தீர்க்கதரிசி யோனாவேன்னு கூப்பிடுறாரு. எவ்வளவு பாக்கியமான தீர்க்கதரிசி யோனா. கர்த்தருடைய சத்தத்தை என்ன ஆண்டவரே சொல்லுங்கன்னு தான் கேட்டிருப்பாரு. கேட்டப்ப சொல்றாரு ஆண்டவர், நினிவே மக்கள் அக்கிரமம் செய்து பாவம் பெருகிடுச்சு, அவங்களோட கூக்குரலின் சமூகத்துல வந்து எட்டுதுப்பா. நீ போய் அந்த தேசம், அந்த பட்டணத்துக்கு சொல்லு, சின்ன பட்டணம், அந்த பட்டணத்துக்கு சொல்லு, இன்னும் 40 நாள்ல நான் நினிவேயை அழிக்க போகிறேன். மனம் திரும்பாத பட்சத்திலே, மனம் திரும்பினா தப்பிச்சிருவீங்க, மனம் திரும்பாவிட்டால் நான் நினிவேயை அழிச்சிருவேன், போய் சொல்லுப்பா அனு சொல்ற. உடனே யோனா என்ன சொல்லி இருக்கணும்? போறேன் ஆண்டவரே. யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இது 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. கர்த்தர் முதல் அதிகாரத்துல 9-10 வசனத்துல சொல்றாரு, யோனா நீ போய் சொல்லு. இவர் இதெல்லாம் பிளான் பண்றாரு. இதுக்கு போயிட்டாரு, ஹாபருக்கு போயிட்டாரு, துறைமுகத்துக்கு போய் கப்பல் ஏற போயிட்டாரு. யோசிக்கிறாரு, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ள ஆண்டவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர். சொல்லுவாரு, ஆனா அழிக்க மாட்டார். அதனால நம்ம இப்ப நினிவேக்கு போயிருவோம். நினிவேக்கு போனா அந்த ஜனங்கள் என்னை குறித்து என்ன யோசிப்பாங்க? Jonah's fear of dishonor, loss of comfort. யோனா கனவீனம் அடைவதை விரும்பவில்லை. அதனால அவர் சௌகரியத்தையே, கம்ஃபர்ட்ஸையே இழந்துட்டார். அவர் என்ன யோசிக்கிறாரு? ஆண்டவர் சொல்லுவாரு அழிக்க மாட்டாருன்னு, இதெல்லாம் யோசனை. அதனால நம்ம தர்ஷீசுக்கு போயிடுவோம் ஆனா சொல்லிட்டு அழகா டிக்கெட் வாங்கினாரு. தர்ஷீசுக்கு போய் அடித்தட்டுல போய் படுக்க போட்டு படுத்து தூங்கிட்டார். தூங்க முடிஞ்சிச்சா? கொஞ்ச நேரத்துல பெரிய புயல் வீசிட்டு கப்பல் ஆடுது. கப்பல் தண்ணியில மூழ்கிறது போல சூழ்நிலை வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்த பிளான்ல செயல்பட்டா கப்பல் சேர வேண்டிய இடத்தை போய் நம்மால இருக்கிறவங்களுக்கும் அசௌகரியத்தை உண்டாக்கிருமே தவிர நம்முடைய கம்ஃபர்ட்டும் போயிடும், நம்முடைய இளைப்பாறுதலும் போயிடும், இருக்கிறவங்களுக்கும்
நிம்மதியை கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் சொன்னா அதை செய்யணும். யோனா போனாரு, நடுவழியில் அவனை எழுப்பி கேட்கிறாங்க. இவர் நிம்மதியா தூங்குறாரு, கப்பல் மூழ்கிறது, எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. யோனா மட்டும் நிம்மதியா தூங்குறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கப்பல் போகல, ஜனங்கள் என்ன பண்ணுவதுன்னு தவிக்கிறாங்க. ஒரு சீட்டு போட்டு எடுக்கிறாங்க, யோனா பேர்ல விழுகுது. யோனா ஏந்திரி, என்னப்பா உன் பேர்ல தான் சீட்டு விழுகுதுன்னு கேட்டா யோனா சொல்றாரு, நான் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறேன், தேவனுடைய ஊழியக்காரன் தான், அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறேன். அப்பா இந்த என்னாலதான் இந்த புயல்னு சொல்றான், எவ்வளவு தைரியமா. இப்ப என்னப்பா உனக்கு இப்போ என்ன பண்ணலாம்னா, என்ன தூக்கி கப்பல் கடல்ல சமுத்திரத்துல போட்டுரு. அவங்க பயப்படுறாங்க இவனை தூக்கி போட. சமுத்திரம் அமைதியா இருக்கணும்னா நான் சமுத்திரத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றான். இவனே வாயை திறந்து போட்டுட்டாங்க. போட்டாலும் ஆண்டவர் அவன் மேல இரக்கமுள்ளவராய் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி அங்க மீன் விழுங்கி அது மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. யோனா இப்ப மீன் வயிற்றுக்குள்ள அழகா நல்ல காத்தோட்டமான நினிவேல இருக்க வேண்டியவர் இப்ப எங்க இருக்கிறாரு? மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் கார் இருள். யோனாவே, இன்னைக்கு ஏன் உன்னுடைய வாழ்க்கையில டிஸ்கம்ஃபர்ட்? ஏன் அமைதியின்மை? ஏன் உனக்கு சமாதானம் இல்லை? உன் வேலை ஸ்தலத்துல ஏன் உனக்கு நிம்மதி இல்லை? உன் வீட்டுல ஏன் உனக்கு உபத்திரவம்? அநேக பிள்ளைகள் சொல்றாங்க, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? நான் என்ன பாவம் செய்தேன்? அநேகருக்கு செய்ததே தெரியல. நான் என்ன செய்தேன் சொல்லி கேட்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறாய் தேவனுடைய பிள்ளையே. கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியாய் நீ செவி கொடுக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனா சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நான் என் இப்போது வாசிக்க, நான் தேசத்தில் இருக்கும் போதே உமக்கு இதை சொல்லவில்லையா? இதை யாரு சொல்லுவாங்க? எப்போதும் பெரியவங்க சின்னவங்களை பார்த்து சொல்லுவாங்க. நான் இப்படி உனக்கு சொன்னேன் இல்ல, ஏன் செய்த? அப்படித்தானே சொல்லுவாங்க. ஒருவேளை அப்பா மகனை பார்த்து சொல்ற வார்த்தை, இல்லாவிட்டால் போஸ் சபார்டினேட்டை பார்த்து, ஒரு வேலை அதிகாரி அவருக்கு கீழே வேலை பார்க்கிறவரை பார்த்து சொல்றது. Didn't I tell you? நான் உனக்கு சொல்லவில்லையோ இப்படி செய்யாதேன்னு? அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற வார்த்தையை தன்னை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தரை பார்த்து சொல்றான். நானும் உங்களுக்கு சொல்லலையா இங்க ஊர்ல இருக்கும் போதே? பாருங்க, யோனா எப்படிப்பட்ட வார்த்தையை எவ்வளவு துணிகரமாய் தேவனிடத்துல பேசுகிறார் பாருங்க. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவ பயமே இல்லை. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நானும் நீங்களும் செய்ய மாட்டேங்கிறோம்? நம்ம மனம் போக்குல காரியத்தை டிசைட் பண்ணி, நாமே பிளான் பண்ணி, நாமே இப்படி செய்யலாம், ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இப்படி செய்யலாம், இல்ல இது சரியில்லை, இப்படி பிளான் அப்படி பிளான், கடைசில என்ன பிளானே தெரியாம அப்படி வாழ்க்கையிலே போராட்டம், அமைதியின்மை, நாமே நம்முடைய ரெஸ்ட குறைச்சுக்கிறோம், நாமே தான் ரெஸ்ட்லெஸ் ஆகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை மாறணும், நம்முடைய நிலைமை மாறணும். யோனாவுக்கு என்ன பயம்? ஜனங்கள் என்ன பொய் தீர்க்கதரிசி என்று சொல்லுவாங்க, சுயம் மரியாதை. என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இருக்கோம், என்ன சொல்லுவாங்க? அவங்க இப்படி போய் சொன்னாங்கன்னா என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ மன்னி அன்பாயிரு, கசப்பா இருக்காத. ஆனா நம்ம என்ன பிளான் பண்றோம்? அவங்க என்ன இப்படி சொல்லும், நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அவங்கள அப்படியே பேச மாட்டேன், இவங்கள்ட்ட இப்படி வர மாட்டேன். அது ஏன் பிளான் தான். இந்த கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுதான், வார்த்தை இருக்கட்டும், ஆனாலும் என் சுய மரியாதை போயிரும்.
என் பேர் என்ன ஆகிறது, எனக்கு என்ன மதிப்பு இருக்கு, என்ன யாருன்னு சொல்லுவோம். நான் இவ்வளவு நாள் கண்ணியமா வாழ்ந்துட்டேன். கர்த்தருக்காக எதையாவது விட்டு கொடுத்தீங்கன்னா நூறத்தனையாய் அதை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுடைய ஜீவனை கர்த்தருக்காய் இழந்தா, உங்க சுயமரியாதையை கர்த்தருக்காய் இழப்பீர்கள் என்று சொன்னா, யோனா மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போயிருப்பாரானால் அவருக்கு அத்தனை மரியாதை அந்த நினைவேல கிடைச்சிருக்கும். இப்ப நினைவேக்கு போகிறோம். விளைவு என்ன? சௌகரியத்தை இழந்தான். அவருடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இழந்து போனான். தேவ ஜனமே, இன்னைக்கு நானும் நீங்களும் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, கம்ஃபர்ட்ஸை இழந்து போக காரணம் கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படியல. நம்முடைய சுயமரியாதை, நம்முடைய பேரு புகழ், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு வாழ்க்கையில எவ்வளவு அந்தஸ்தோட வாழுகிறோம். நாயா உன்னை இந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்தது யாரு? கர்த்தர் என்பதை மறந்து போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்காக மரியாதை என்ன, பேர் என்ன, புகழ் என்ன, எது இழந்து போனாலும் பரவாயில்ல, சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி சத்தியத்துக்கு நில்லுங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு முதலிடம் கொடுக்காதீங்க. நான் என்ற பேருக்கு நான் முதலிடம் கொடுக்க கூடாது. ஜோனாஸ் fear of dishonor, he lost his comfort. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனாவை போல சுயமரியாதை, என்னுடைய அந்தஸ்து, நான் அதை கர்த்தருக்காக இழக்க முன் வருவோம். நான் ஒன்று இல்லாண்டவரே, நான் அப்பன், நான் குப்பை, என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நீங்க தான் ஆண்டவரே என்ற உணர்வோடு வாழ கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த அந்தஸ்துல நிற்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை மட்டும், அவருடைய கண்கள் மட்டும் நம்மை காணாதிருக்குமானால் இன்றைக்கு நம்முடைய நிலைவு எப்படியா இருந்திருக்கும் பாருங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை இழந்து போகவும் கர்த்தருக்காக தீர்மானிக்கிறோம். சொல்லுங்க, கர்த்தாவே உங்களுக்காக, உங்க வார்த்தைக்காக நான் எல்லாவற்றையும் இழக்க ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாக எண்ணினார். அவரை போல ஒரு பணக்காரரே இல்லை. பெரிய படிப்பாளி, கமாலியேலின் கீழே பாடம் பயின்றவர், பெரிய ஐஸ்வர்யவான். ஆனா அற்பமாய் எண்ணப்பட்டார், குப்பையாய் எண்ணப்பட்டார். எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல நித்திய மகிமையை பெற்றுக்கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இன்னைக்கு ஆண்டவருக்காக எதையும் இழக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அதை நூறத்தனையாய் திருப்பி கொடுப்பார். கடைசியாக மோசேயின் அவிசுவாசம், அவர் தன்னுடைய நித்திய ஜீவ நம்பிக்கையை இழந்தார். நம்பிக்கையே மோசே இழந்து போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, Moses' disbelief, loss of confidence. He lost his confidence. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நானும் நீங்களும், மோசே பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே 40 வருஷம் நடத்தின உத்தமன், ஆண்டவராலே நற்சாட்சி பெற்றவன். ஆண்டவரே சொல்றாரு, மோசே போல சாந்தம் உள்ளவன் யாருமே இருந்ததில்லை. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். முதிர்ந்த விசுவாசிகளுக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நான் முதிர்ந்த விசுவாசி, நல்ல விசுவாசி, கவனம் கவனம் கவனம். இன்றைக்கு தேவை எச்சரிப்பு, எல்லாருக்கும் ஒரே எச்சரிப்பு தான். கர்த்தர் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு முதிர்ந்த விசுவாசிகளாய் கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கடைசி மூச்சு மட்டும் உண்மையா இருப்பதுதான் காரியம்.
கடைசி மூச்சு மட்டும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் கர்த்தருக்காக வாழுகிறோமா என்பதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளையே காரியங்க. கர்த்தர் சொல்றாரு, எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 20:8. சபையாரை கூடி வரச் செய்து கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய். தேங்க்யூ பா. 9ஆம் வசனத்துல அவர் அந்த கோலை எடுத்துக்கொண்டார். 10ஆம் வசனத்துல ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு கண்மலை கிட்ட போறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னது, நீ கண்மலையை பார்த்து பேசு. ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒரு இழப்பு தான் மோசேக்கு. மோசே தேவனால் எவ்வளவு அழைக்கப்பட்டு எத்தனை பாடுகளை இந்த ஜனங்களால் சகித்த மனுஷன். இன்னைக்கு நானும் நீங்களும் ஒருவேளை சாட்சி சொல்லுவோம், ஆண்டவருக்காக பல பாடுகளை பட்டேன், பல கஷ்டங்களை பட்டேன், பல தியாகங்களை பட்டேன், பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, கடைசி வரைக்கும் நிலைக்கணும். கடைசி வரைக்கும் நிற்காவிட்டால் அந்த நம்பிக்கையை நானும் நீங்களும் இழந்து போயிருவோம். ஆண்டவர் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, மோசே நீ போய் கண்மலையை பார்த்து பேசு. 11ஆம் வசனத்துல மோசே 2 தரம் அடிச்சிட்டார். அருமையான தேவனுடைய மோசே மாமனிதர். மோசே போல நானும் நீங்களும் இல்ல. அவ்வளோ பாடுகளை சகிக்கல, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வந்த மனுஷன் தெளிவாய் ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ போய் பேசுப்பா. இது கஷ்டமா? பேசுறது கஷ்டமா? அடிக்கிறதாவது கஷ்டம், பேசுறது கஷ்டமே இல்லை. ஆனா மோசே அதை தான் செய்யல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அந்த கண்மலை யார்? ஏன் அடிக்க கூடாது? அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து. ஆமா, 1 கொரிந்தியர் 10:4ஆம் வசனம் வாசிங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆகவேதான் அடிக்காதப்பான்னு சொன்னாரு. ஏன் சொன்னா, ஏற்கனவே அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட கண்மலை. அந்த சிலுவையை பாருங்க. இயேசு எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்டு பின்கப்பட்டார். இங்க கீழே அடிச்சு நொறுக்கிட்டாங்க அவரை. அவருடைய முதுகெல்லாம் பிற்கப்பட்டது. அவர் ஒரு பாவமும் செய்யாதவர். எனக்காக உங்களுக்காக பிற்கப்பட்ட ஆண்டவரை மோசே பார்த்து, மோசையே பேசுப்பா அனு சொல்லிதான் அனுப்பினார். நானும் நீங்களும் இன்னைக்கு அவிசுவாசத்துல பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த கண்மலையை அடிக்கிறோம் என்பதை மறந்து போயிறாங்க. அந்த கண்மலை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் கண்களை மூடி அந்த பிக்கப்பட்ட கண்மலையாக சிலுவையை பாருங்க. எனக்காக உங்களுக்காக பிக்கப்பட்ட கண்மலை. அவருடைய முதுகெல்லாம் பிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்திலே அடிப்படாத ஒரு இடம் கூட இல்லையா? அடிக்க ஒரு இடம் கூட இல்லாத அளவுக்கு நமக்காக பிக்கப்பட்டார். 3 ஆணியில தான் அந்த சரீரம் முழுவதும் சிலுவையில தொங்கிறது. 3 ஆணியில தொங்கினா எப்படி இழுக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நானும் நீங்களும் துக்கப்படுத்துறோம் பாருங்க. பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த கண்மலையை அடிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கண்மலையை அடிக்காம பேசதான் நமக்கு சொல்றார். ஆனா நானோ நீங்களோ அநேக தர கர்த்தரை துக்கப்படுத்தி அவரை அடிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆவியிலே வளர்ந்தவர்கள்
சில நேரத்துல தெளிவில்லாம நடந்து கொள்ளுகிறோம். நம்மளோட இஷ்டத்துக்கு காரியங்களை செய்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்க. அந்த சரீரத்தை எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவை தம்மை நோக்கி வேண்டுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவிசுவாசம் எல்லாம் பாவம்தான். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் செய்வாரோ, எனக்காக செய்ய மாட்டாரோ, ஆண்டவர் சொன்னால் யோனாவை போல அவர் சொல்லுவாரு, செய்ய மாட்டாரு, இல்லவே இல்லை. பாவத்துக்கு அழிக்கிறதுக்கு மனசா யாரையாவது அழிங்க ஆண்டவரே, அவங்கள தீர்த்து கட்டுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டார். ஏன்னா நமக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்றதுக்காக அவங்கள அடிங்க ஆண்டவரே, இவங்களை அடிங்க ஆண்டவரேன்னு சொன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. ஏன்னா அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். எனக்கு இறங்குற கர்த்தர் அவங்களுக்கும் இறங்குவார். ஆனா அதே நேரத்துல சொன்னதை செய்வதில் உண்மை உள்ளவர். சொன்னதை செய்யாம இருக்கவே மாட்டாரு. வானமும் பூமியும் மாறி போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோது என்ன பண்ணாது, மாறாது. மோசே அத கண்மலைய அடிச்சாரே, அப்ப ஆண்டவர் தண்ணி வராம இருக்க பண்ணிருக்கலாம்ல. ஆனா தண்ணி வர வச்சார். மோசையை விட்டு கொடுக்கல. அந்த நேரமும் கூட அநேக நேரம் அப்படிதான் நம்ம கர்த்தரை அடிக்கிறோம். ஆனா கூட என் பிள்ளைன்றதை விட்டு கொடுக்காம இன்னைக்கும் நம்ம செய்த பாவங்களை வெளியே கொண்டாராம மறைச்சு வச்சிருக்க. நம்ம பாவங்களை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்தா நானும் நீங்களும் விசுவாசிகள்னு சபையில வந்து நிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதை மறைத்து மன்னித்து நம்மேல் கிருபையாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை விட்டு கொடுக்காத ஆண்டவர் என்று பாடுகிறோமே, உண்மைதான். அவரை நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர். ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தாரு. ஆனா மோசையை குறித்து கவலைப்படுறாரு. மோசே, நான் உன்னை அடிக்க சொல்லலையப்பா, உன்னை பேசத்தானேப்பா சொன்னேன். மோசே என்னத்துக்காக அப்படி பண்ணாருன்னா, மோசே யோசிச்சு பார்க்கிறாரு. முதல் தடவை அடிக்கத்தானே சொன்னாரு, அடிச்சோம், தண்ணி வந்துச்சு. இப்ப பேச சொல்றாரு. பேசுனா ஒருவேளை தண்ணி வராம போனா இந்த ஜனங்கள்லாம் கலகக்காரர். ஆண்டவர் சொல்றாரு, அவன் மோசையே சொல்றாரு 12ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல, கலகக்காரரே என்ன சொல்றாரு, கலகக்கார ஜனங்க ஆவுனா கல்ல எடுத்துக்குவாங்க, மோசையை கொல்ல வர்றாங்க. இவங்க கலகக்கார ஜனங்க என்னை கொண்டு போட்டுருவாங்களே ஆனா சொல்லி மோசே அவிசுவாசத்தால் சுயபுத்தியின் மேல் சாய்ந்து போனான். சுயபுத்தியின் மேல் சாய்ந்து போய் அவர் என்ன பண்ணிட்டாரு, விளைவு என்ன பண்ணிட்டாரு, மோசே அதை அடித்து போட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். விசுவாசியாமல் என்னை இந்த சரங்களுக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணாம போனபடியால அவங்க கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை நீ என்ன விட மாட்ட. எவ்வளவு துரதிருஷ்டமான ஒரு ரொம்ப சாலம் தாட், ரொம்ப பயபக்திக்குரிய ஒரு சென்டென்ஸ் இது. வெரி சாலம் தாட், ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு இது. நீ எவ்வளவு தரம் விசுவாசித்தார். பார்வோனுக்கு முன்னுக்கு, செங்கடல் முன்னுக்கு விசுவாசித்த மோசே, இப்ப நீ விசுவாசியாமல் இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணாதபடியாலே நீ என்ன பண்ண மாட்டப்பா, கானானுக்குள்ள போக மாட்ட மாட்டேன் சொல்லிட்ட.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மோசே நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மை பின்தொடர்ந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நம்மை தொடருவது போல பிசாசு நம்மை தொடர்ந்து கொண்டே வரான். மோசேயோட வயசு எத்தனை? 120 வருஷம் பிசாசும் மோசையை எங்க விழத்தள்ளலான்னு சுத்தி வந்துகிட்டே தான் இருந்தான். எங்கேயுமே விழத்தள்ள முடியல. கண்களை மூடுங்க. மோசைய 120 வருஷம் சுற்றி வந்த பிசாசு, அவனை விழத்தள்ள எதிர்பார்த்த பிசாசு, கடைசி நேரத்துல மறிக்கின்ற வேளையிலே, மறித்து போகிற சம்பவத்துல மோசேயை விழத்தள்ளி விட்டான். ஆகவே பிசாசு எப்போது நம்மை தொடர்ந்து எங்க நம்மை விழத்தள்ளலாம் ஆனு சொல்லிதான் காத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, எச்சரிப்போடு கிருபை ஒன்று மாத்திரம்தான் நம்மை கடைசி மூச்சு வரைக்கும் காக்க முடியுமே தவிர நம்முடைய சுயபலமோ சுய சாமர்த்தியமோ பரிசுத்தமோ நான் என்ற எண்ணமோ நம்மை ஒருபோதும் நம்மை தப்புவிக்க மாட்டாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நேரத்திலும் சவுலை போல பயந்து சோர்வினால் சுயபுத்தியின் மேல் சாய்ந்து கிரீடத்தை இழந்து போகாதீங்க. லோத்தை போல கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை விரும்பாதபடியால் சுயபுத்தியின் மேல் சாய்ந்து எதிர்காலத்தை இழந்து போயிறாங்க. யோனாவை போல பேரு புகழு சுயமரியாதை போயிடும். அதனால சுயபுத்தியின் மேல் சாய்ந்து உங்களுடைய தெய்வீக இளைப்பாறுதலையும் உங்களுடைய சௌகரியத்தையும் கம்ஃபர்ட்ஸையும் இழந்து போயிறாங்க. மோசே போல அவிசுவாசத்தால் ஆண்டவரை துக்கப்படுத்தி நம்பிக்கை நித்திய ஜீவனையே இழந்து போகாதீங்க. இந்த கர்த்தர் நமக்கு சொல்றதெல்லாம் ஆலோசனை எல்லாம் கீபோர்டுக்கு வாங்க. நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாத. என் மகனே என் மகளே, உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்திராத, கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. 6ஆம் வசனம் சொல்றது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதை செவ்வைப்படுத்துவார். உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ என்னையே நினைச்சுக்கப்பா, எப்போதும் என்னை நினைப்பாயானா நான் உனக்கு முன்ன போய் உனக்கு பாதைகளை உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டே போவேன். அடைக்கப்பட்ட பாதையா இருந்தாலும் நான் உனக்கு முன்னே போவேன். நீ என்னை நினைக்கும் போதெல்லாம் உனக்கு முன்ன போய் பாதைகளை உனக்கு ஓபன் பண்ணி கொடுத்துக்கிட்டே போவேன் என்பதுதான் அதோட அர்த்தம். 7ஆம் வசனம் சொல்றாரு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. வாலிபனே, வாலிப பிள்ளையே, நான் ரொம்ப படிச்சுட்டேன், அம்மா படிக்கல, அப்பா படிக்கல, அவங்க சொல்ற புத்திமதி வேணாம். ஆண்டவரே நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன் வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. உனக்கு இப்ப இருக்கிறதான் தெரியும், உனக்கு பிற்காலம் தெரியாது. தூர பார்வை இல்லை. கர்த்தர் உனக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை அப்படியே செய். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உனக்கு எலும்புகளுக்கு நினமுமாகும். இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால வர ஆசீர்வாதங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு திட்டவட்டமாய் பேசி இருக்கிறார். உங்க சுயபுத்தியின் மேல் சாயாமல் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உங்களுக்கு வருகிற பயம் வரும்போது, நான் பயப்படும் போது கர்த்தரே நம்புவேன் என்று சொல்லி கர்த்தரை நம்புங்க. உங்க கிரீடத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய சௌகரியத்தை, உங்களுடைய வாய்ப்புகளை, உங்களுடைய நித்திய ஜீவனை சுயபுத்தியின் மேல் சாய்ந்து அதை இழந்து போகாதீங்க. பாதகமான சூழ்நிலையா அதை கர்த்தர் சாதகமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஆகவே புதிய பாதைகளை கர்த்தர் உங்களுக்காய் திறப்பார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சித்தத்துக்கு உன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடு. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு காத்து. கர்த்தர் தாமே சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.